ஹாய் வியூஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சில சென்டென்சஸ் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போமா. இதை சொல்லுவோமா, நெத்தி அடி அடித்தாம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த நெத்தி அடி அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ஐ குடன்ட் ஹாவ் செட் இட் பெட்டர், யூ ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். அதாவது என்னால் கூட இதை நல்லா சொல்லியிருக்க முடியாது, பட் நீ நெத்தி அடி அடிச்சிட்ட அப்படின்னு அர்த்தம். இதுவும் சொல்லுவோமா, கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்துச்சு. இதுக்கு என்ன இங்கிலீஷில் எ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். எ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். லூசிங் மை ஜாப் வாஸ் எ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். இட் லெட் மீ டு ஃபைண்ட் அ கேரியர் ட்ரூலி பேஷனேட் அபவுட். அதாவது நான் என்னுடைய ஜாபை விட்டதில் கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்துச்சு. இந்த வேலை இல்லாமல் போனதுனால தான் நான் எனக்கு பிடிச்ச வேலையை தேட ஆரம்பித்தேன். ஓகே. ஒரே கல்லில் 2 மாங்காய். இதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா கில் 2 birds with 1 stone. கில் 2 birds with 1 stone. Cycling to work kills 2 birds with 1 stone. It saves money and gives you some exercise. அதாவது வேலைக்கு சைக்கிளில் போகிறது எப்படின்னா ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்த மாதிரி இருக்குமா. எப்படி அது மணியும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் நம்ம பாடிக்கு எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஓகே ஓகே வியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இந்த மாதிரி சென்டென்சஸ் நிறையா பார்ப்போம். பாய்.